பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு அஸ்தமனம் அப்படிங்கிற மாதிரி யாரோ நினைச்சிட்டாங்க போல. அது யாரா இருக்கும்? எய்தர் டிஎம்கேயா இருக்கலாம், இல்லாட்டி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கலாம். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடையாது. நேற்று நம்ம பார்த்தோம் இன்னொரு ஓபிஎஸ் களம் புகுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. மொத்தமாக 5 ஓபிஎஸ் களம் இறங்கி இருக்கிறார்கள் ராமநாதபுரத்தில். இந்த 5 ஓபிஎஸ்ல எந்த ஓபிஎஸ்க்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள்? எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் பார்த்தீங்களா? அப்போ ஓட்டுகள் அப்படிங்கிறது சிதறும். எந்த ஓபிஎஸ்ன்னு தெரியாமையே மக்கள் குழம்பிடாங்க. அதனால் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராமநாதபுரம் தேர்தல் அப்படிங்கிறதுல அஸ்தமனமாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி பலருடைய அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, நானாவது கல்லை தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இவரை பாருங்களேன் பல்ல காணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை அதிமுக கையில் எடுத்துக்கிட்டாங்க. திமுகவுக்கு எப்படி ஐடி விங் இருக்கோ அதிமுகவுக்கு ஐடி விங் இருக்குது. திமுக அதை மறந்துட்டாங்களோ என்னவோ. இப்போ அதிமுக அவங்களுடைய ஐடி விங்கில் நானாவது கல்லை தான் எடுத்தேன், அவரை பாருங்க பல்ல காணிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னதை நேராக வச்சு செஞ்சுருக்காங்க. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மட்டும் கிடையாது, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பிடித்து அதிமுகவினுடைய ஐடி விங் செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அரசியல் புயலில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் அரசியல் சதுரங்கம். விசிகாக்கு வந்த நெருக்கடி என்ன தெரியுமா? ஓட்டு கேட்க போனீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு கேட்கணும். தொல் திருமாவளவன் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கக்கூடாது, அவங்களுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது, விசிகா அப்படிங்கிற அந்த பானை சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது, விசிகாங்கிற பெயரையே பயன்படுத்தக்கூடாது. என்னப்பா இப்படி கெடுபிடிகள் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் உண்மைதாங்க. நிறைய இடத்துல இதே மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. திருமாவளவன் அவர்களுடைய பெயர் உபயோகிக்கக்கூடாது, திமுகவினுடைய கொடி மட்டும்தான் இருக்கணும், விசிகாவினுடைய கொடி எங்கேயுமே இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருக்கலாம் பல இடங்கள்ல இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி பெருவாரியா விசிகாக்கு ஒரு ஷேடோ பேன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்களாம். அப்போ இந்த ஷேடோ பேனை பற்றி யார் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நாம கிடையாது. கணம் நீதிபதி அவர்களே இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறது விசிகாவினுடைய அங்கங்கள் தான். அவங்களுடைய வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரல். வேணுங்கிறவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் 5 பன்னீர்செல்வம் இருக்கிறதுனால யாருக்கு உங்களுடைய ஓட்டு, இந்த மாதிரியான அரசியல் செய்வது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது தான் கோட்டா. நான் ஒன்றும் கோட்டாவில் வரலப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசினது இன்னைக்கு சமூக நீதி கட்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் அது ஒரு பிஸ்கெட்டா இல்லை மிகப்பெரிய அளவில் அது ஒரு கண்டென்ட்டாக கிடச்சிருச்சு. எல்லாரும் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், அவர் சொன்ன கோட்டா என்னங்கிறத இன்னொரு முறை கேட்டிங்களா? எம்எல்ஏ கோட்டா ஓபிசி கோட்டாவோ எஸ்சி/எஸ்டி கோட்டாவோ இல்லை எம்பிசி கோட்டாவோ அப்படி சொல்லவே இல்லை. ஓபிசி கோட்டாவில் தான் அவர் படிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கார் இன்டர்வியூவில். அதுவும் அறம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ எடுத்த அந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இவர் சொன்னது என்ன? எம்எல்ஏ கோட்டா வழியாக ஏதாவது கல்லூரியில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் யாராவது அதுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கிடைக்காதுப்பா, எம்எல்ஏ சொன்னாலும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு மனுஷன் சொன்னாலும் அந்த மனுஷனை தயவு செஞ்சு உங்கள் முன்னாடி பொய் பேசக்கூடிய இப்போ நம்ம முன்னாடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே, இப்போ எங்கள் ஊரில் இருக்குது, உங்கள் ஊர்லேயும் இருக்கலாம், ஏதாவது ஒரு காலேஜில் போய் நம்ம அட்மிஷன் போடணும்னா கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிஷியனுக்கு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய்யா நான் படிக்கிறதுக்கு அவர் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சீட்டு கொடுத்தா தான் இந்த கல்வி நிலையம் அங்கே இருக்கும், எனவே இந்த மாதிரியான கோட்டாலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்கு. இந்த எம்எல்ஏ கோட்டாலெலாம் நான் படிக்கலை, நான் மார்க் எடுத்து தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னதை ஒட்டுமொத்தமாக கோட்டாக்கு எதிராக பேசிட்டாரு, சமூக நீதிக்கு எதிராக அண்ணாமலை பேசிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான பரப்புரை செய்கிறாங்கப்பா. ஆமாம், சோஷியல் மீடியா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி பரப்புரை செய்கிறார்கள் அப்படின்னா யுனெஸ்கோலாம் அந்த காலத்தில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கும். யாருமே அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. சரி, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மறுபடியும் நாம் தமிழர் கட்சியை சைக்காலஜிக்கலாக வார்ஃபேர் அட்டாக் பண்ணுறதுக்காக சன் நியூஸ் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு வேட்பாளர் அவர் ஆடி காரில் வந்திருக்காங்க, அந்த ஆடி காரில் எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா, இன்சூரன்ஸ்லாம் இல்லாத ஒரு ஆடி காரில் வந்து வேட்புமனு தாக்கலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட, அதுக்கான உண்மையான நகலை எடுத்து அந்த வேட்பாளர் போட, மறுபடியும் சன் நியூஸ் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த நியூஸை டிலீட் பண்ணிட்டாங்க. இதையும் நான் சொல்லவில்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா சன் டிவி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பது, இன்னும் அடுத்த முறை இதை விட நல்ல பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லியிருக்கார். பெட்டரா ட்ரை பண்ணுங்க, எங்களை தான் நீங்க டார்கெட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஒட்டுமொத்தமா இந்த விசிகாவினுடைய சங்க தமிழன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் டிஎம்கே வர்சஸ் நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அந்த சன் டிவி இவங்களை டார்கெட் பண்ணியிருக்கிறத பார்த்தா. சரி, நேராக இந்த சூர்யா அவர்கள் இருக்காங்கல்ல, திருச்சி சூர்யா அவர்களுக்கும் சாட்டைக்கும் நடந்த அந்த பிரச்சனை, சாட்டை அவர்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அண்ணாமலை வச்சு செய்ய போகிறேன், 50,000 ஓட்டுகள் அடி வாங்கிரும் அப்படி இப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ திருச்சி சூர்யா என்ன தெரியுமா செய்கிறாரு, ஒவ்வொரு சேனலாக போகிறார். ஒவ்வொரு சேனலாக போய் இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன செஞ்சார், அவர் இந்த மாதிரியான வீடியோ போட்டு எப்படிலாம் டிலீட் பண்ணார், அதற்கான காரணம் என்ன, உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பல சேனலுக்கு இன்டர்வியூவாக கொடுத்துட்ருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், அந்த திருச்சி சூர்யா சொல்கிறாரு, சாட்டை என்ன சொன்னார், நான் ஒரு சேனலில் உங்களை பழி வாங்குவேன்னு சொன்னார், நான் 40 சேனல் ஏறி இறங்குவேன் அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது. நாம் தமிழர் கட்சி, மறுபடியும் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி, எகே நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ் பேச தெரிந்திருக்க வேண்டும், வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும், எழுத தெரிந்திருக்க வேண்டும், இல்லையா? ஏன்னா அதான நாம் தமிழர் கட்சி. ஆனால் 2 வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியிலேயே 2 வேட்பாளர்களுக்கு தமிழ் தெரியாம உறுதிமொழி எடுப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய உதவி தேவைப்பட்டது அப்படிங்கிற வீடியோ ரொம்ப வைரல். மிகவும் கேவலமான ஒரு அரசியல் தான் இந்த அரசியல். நாம் தமிழர் கட்சி, தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழை வாசிக்க தெரியாத ஒரு நபர், அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கான ஒரு பெரிய அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய சில தம்பிகள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அவர் ஓமன் நாட்டிலேருந்து படிச்சாரு, அவர் வெளிநாட்டில் படிச்சாரு. சார், எந்த நாட்டிலேருந்து வேணாலும் படிச்சுட்டு போட்டு சார், நாம் என்ன கேட்குறோம், தமிழ் வாசிக்க தெரியாதா அப்படிங்கிறது தான். எழுதுறது தான் கஷ்டம், வாசிக்கிறதுமா கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. இதே இது வேற ஒரு கட்சியில், இப்போ திமுகவே எடுத்து பார்த்துக்கோங்களேன், திமுகவில் அதிகமாக தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல தமிழ் தெரியலனா கேள்வி கேட்போம். நீங்கள் பேர் வச்சிருக்கிறது என்ன, நாம் தமிழர் கட்சி. தமிழ் வாசிக்க தெரியாமல் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். எத்தனை பேருக்கு அது ஒரு பெரிய இழுக்கு தெரியுமா? இந்த இழுக்கை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? அப்போ வேட்பாளரை சூஸ் பண்ணும்போது தமிழ் வாசிக்க தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு அரசாணைகள் வருது, இல்லாட்டி ஏதாவது ஒரு நோட்டீஸ் வருது, தமிழில் தான் இருக்குது, இவங்க வாசிக்கவே தெரியாது, அதுக்கு எடுபடி யாரையாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்களா? என்ன சார், இது சரியா அப்படிங்கிறது நம்முடைய நார்மலான ஒரு கேள்வி. அடுத்ததா, நேற்றிலிருந்து பயங்கர சிரிப்பு, நாம் தமிழருக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி இந்த சுந்தரவல்லி அவர்கள் எல்லாம் இதை பெரிய அளவில் அவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் படிக்க தெரியாமல் நின்ற மற்றொரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் மக்களவை தொகுதி நாதாகா வேட்பாளர் ஜெகதீஷ் சுந்தர், அவரும் எம்இ படிச்சிருக்காரு, யாரோ எல்எல்பி படிச்சிருக்காரு, அவரும் தமிழ் வாசிக்க தெரியாமல் இருந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. என்ன ஒரு சிரிப்பு, எல்லா பல்லும் தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஏஐடிஎம்கே செமையா வச்சு செஞ்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்க பால் போடுறீங்க, சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையிலே இருக்கிறது. இதுல எதையா உண்மை, உங்ககிட்ட பச்சோந்தி தோத்துடும் போலையே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை டேக் பண்ணி இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த எம்எல்ஏ கோட்டா அப்படிங்கிறத இவங்கெல்லாம் மறந்து, ஒருவேளை அவங்களுக்குலாம் அந்த வெட்டப்பட்ட காணொலிகள் மட்டும் பதிவு செய்யப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருகிறது. அடுத்ததா, அதிமுகவினுடைய செம்மையான ஒரு யுக்தி, எப்படி இந்த 28 பைசான்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும், பம்மாத்து பழனிசாமி அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் அதிமுகவை ரொம்ப பெரிய அளவில் காண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறதே தெரியுது. ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஒரு ஆள் 30,000 கோடி. எப்படி இருக்கு? ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஒரு ஆள் 30,000 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. ஏய், இந்த பாருடி, இந்த வருஷம் தான் நம்ம கம்பெனி அதிகமாக லாபம் எடுத்திருக்கு, 500 கோடி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கமா இருக்கிறவரு, அது என்ன 500 கோடி, நம்ம ஊர்ல ஒரே ஒரு பொலிட்டீஷியனுடைய மகன் 30,000 கோடி ரூபாய் எடுத்திருக்காரு தெரியுமா, அவருடைய அமைச்சரே பேசினாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் வாரிசு 2 வருஷத்துல 30,000 கோடியை சுருட்டி இருக்காரு. அதை விடவா 30,000 கோடியா? அவங்க அமைச்சரே சொன்னார்.
யாரை சொல்லியிருக்காங்க? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை சொல்லியிருக்காங்க. 30,000 கோடி ஆடியோ லீக், டிஎம்கே ஃபைல்ஸ், யாரும் மறந்துருக்க மாட்டீங்களே, டிபி ட்ரூப்ஸ், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோமே. இப்போ அதை அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லியும் ஒரு நபர் 30,000 கோடி அப்படிங்கிற ஒரு அடைமொழியும் சேர்த்து இப்போ மறுபடியும் பேச தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அயலக அணி அப்படிங்கிற ஒரு அணியை வச்சு அது வழியாக நீங்கள் போதை கடத்தல் செஞ்சீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மெயின் பாயிண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 2 பாயிண்டை வலுவாக நம்ம அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் பிடித்தார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் மனதில் திமுகக்கு எதிரான ஒரு குரலை பதிவு செய்ய முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 2 விஷயங்கள் தான் தமிழக அரசியலில் பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்படி பேசப்பட்ட விஷயங்கள் மக்கள் மனதில் எப்போதுமே ஒரு கியூரியாசிட்டி அப்படிங்கிறத உருவாக்கும். உதாரணத்துக்கு டைட்டானிக் மூழ்கியது எப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ போட்டாலும் அதை 2 - 4 லட்சம் பேர் பார்ப்பாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் போட்ட இல்லாட்டி நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வீடியோ தான். ஆனால் அதுக்கான கியூரியாசிட்டி இன்னும் குறையாமல் இருக்குது. அதே மாதிரி தான் அரசியலும். எந்த ஒரு செய்தி அதிகமாக அடிபட்டு இருந்ததோ அது மக்கள் மனதில் எப்போவுமே பதிவாக இருக்கும். அந்த பதிவை மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி அதற்கான உண்மை காரணங்களை சொல்லும்போது அதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த விஷயங்கள் அது ஜாஃபர் சாதிக் விஷயமாக இருக்கட்டும், இந்த 30,000 கோடியாக இருக்கட்டும், அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி சிஏவா இருக்கட்டும் இல்லாட்டி 500,000 ரூபாய் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதை திமுகவும் அவங்களுடைய கையில் எடுப்பாங்க. ஸோ மாற்றி உங்களுடைய கையில் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் சரிதான், அதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள போகிறார்கள், அப்படி புரிந்த மக்களிடம் அடுத்த எக்ஸ்பிளனேஷன் அந்த பார்ட்டி இல்லாட்டி எதிரணி எப்படி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அரசியல் களம் மாறப்போகிறது. ஸோ நான் சொல்ல வந்த விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பல்லை காண்பித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களுமா? திமுகவினுடைய ஐடி விங்குக்கும் அதிமுகவினுடைய ஐடி விங்குக்கும் பெரிய அளவில் இதில் ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஒரு நபர் 30,000 கோடி அப்படிங்கிற எதுகை மோனை எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், எம்எல்ஏ கோட்டாவும் ஸ்டடீஸுக்காக இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்டாவும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி பரப்பப்படுவது எப்படி அப்படின்னும், இல்லைப்பா இந்த மாதிரி வாகனத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தியை பரப்பி அதை டிலீட் பண்ண சன் நியூஸை கேட்ட இடும்பவனம் கார்த்திக் அவர்களுடைய செய்தியும், இதில் பல உண்மைகள் பல ஊடகத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனையும் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. இவன் அந்த பக்கமும் பேசுகிறான், இந்த பக்கமும் பேசுகிறான், அங்கேயும் பணம் வாங்கியிருப்பான், இங்கேயும் பணம் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் என்னை பற்றி பேசுகிறது தெரியுது. ஒரு பைசா நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னாலும் என் மனசாட்சியை கொஞ்சி விடும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.